தமிழகத்துடைய ஆக சிறந்த பண்டிகையான பொங்கல் திருநாளை முன்னிட்டு திரையரங்குகள்ல பெரிய நட்சத்திரங்களுடைய படங்கள் மோதுவது வழக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த ஆண்டு விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி ஆகிய படங்கள் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா ரெண்டு படங்களுக்குமே சென்சார் சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் நீடிச்சிட்டு இருக்கு. சத்தமில்லாமல் ஒரு புதிய திரைப்படம் சென்சார் பணிகளை முடித்து ரிலீஸிற்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சுதா கொங்காரா சிவகார்த்திகேயன் கூட்டணியில உருவான பராசக்தி திரைப்படம் ரிவைசிங் கமிட்டியில சில மாற்றங்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கா. குறிப்பாக வரலாற்று தரவுகள் தொடர்பான விளக்கங்களை தணிக்கை குழு கோரியுள்ளதால இதனுடைய ரிலீஸ் தேதியிலுமே இழுபறி நீடிக்குது. ஜனநாயகனுக்கு பாத்தீங்கன்னா வினோத் இயக்கத்துல விஜய் சார் நடித்துள்ள இந்த படத்திற்கு தணிக்கை குழு ஆட்சேபனை தெரிவித்ததால விவகாரம் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்றிருக்கு. இன்று இதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் சொன்னாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா காலையில இருந்தே தளபதி ரசிகர்கள் அதீத ஆவலுடன் அந்த தீர்ப்புக்காகவுமே காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த திரைப்படம் இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதி அல்லது பிப்ரவரியில படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கினா போதும்பா அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் படக்குழுவுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இதுல பிரச்சனையே படத்துல உள்ள 27 காட்சிகளை நீக்கும்படி தணிக்கை குழு சொல்லிருக்காங்களா. சோ அத்தனை காட்சிகளை நீக்கினா கண்டிப்பாக படத்துடைய கதையிலையும் விஜய் அவர்களுடைய மாசிலையுமே நிறைய குறைகள் இருக்கும் அப்படின்றதுனால படக்குழு இன்றளவுமே போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை இன்னும் ஒரு படி மேலே எடுத்து போகணும் அப்படின்றதுக்காக கோலிவுட்ல இருந்து பல முக்கிய பிரபலங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுமே ஒரு பக்கம் போராடி கொண்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.